ஏய் மானெல்லாம் இருக்கு. நீங்க பாருங்க. அந்த படத்துல அந்த பாட்டுல அவ செத்து போயிருவா. அதனால அவன் ஒரு ப்ளூ கலர் பஸ்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏய் வலன், நிறைய பீன்ஸ் இருக்குடா. இத வச்சு சமைச்சு உனக்கு தரட்டுமா? நான் உனக்கு கொஞ்சம் தரேன், உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் தரேன். சேர்த்து சாப்பிட்டு செத்து போங்கடி. ஒரு உயர் அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நீங்க எங்க கூட வெட்லாண்ட் வாசித் வெட்லாண்ட் சென்டர் வெட்லாண்ட் சென்டருக்கு வர போறீங்க. இது கேரளாவோ இல்ல தமிழ்நாடோ இல்ல ஷார்ஜா UAE தான். இங்க பாருங்க எவ்வளோ ட்ரீஸ் இருக்கு, அதுலயும் நிறைய காய் இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேரு வெட்லாண்ட். இந்த இடம்லாம் பாக்குறதுக்கு நம்ம ஊர்ல வந்து புதற்காடுக்குள்ள போன மாதிரியே இருக்குல்ல, செமையா. பரவாயில்ல, எங்கேயுமே இந்த மாதிரி பச்சை பசல்னு பார்க்கும்போது செமையா இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னா பெர் ஹெட் டிக்கெட் வந்து 15 dirhams சார்ஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, கிட்ஸுக்கு பிலோ 12 ஃப்ரீ தான். இங்க பாருங்க, நம்ம ஊர்ல பாக்குற மாதிரியே இருக்கு. பார்த்ததுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் இருக்கு. நிறைய நெஸ்ட், அதுக்கப்புறமா நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்ன பேர்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அவனை பாருடா, உன்ன மாதிரி ஹேர் வச்சிருக்கான்டா. ஆமா, இது என்ன ஃபங்க் ஸ்டைல் வச்சிருக்கான். அவன் வாய் பாத்தியா? வாய பாரு. சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டா எப்படி சாப்பிடுவான் அவன்? வேற மாதிரி இருக்கான்டா. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல. இப்போ வந்து தண்ணி வந்து கீழே நல்ல ஒரு ஹைட் ரொம்ப அதிகமான இடத்துல இருந்தா கூட தண்ணி அப்படியே உறிஞ்சி குடிச்சிடும். பட் நம்மளால குடிக்க முடியுமா? நம்மளுக்கு வாய் சின்னதா இருக்குது. டாப் லேயர்ல எவ்வளவு அழகா கூடு கட்டி இருக்குன்னு பாருங்களேன், செம்மையா இருக்கு. இந்த பறவையை தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இதோட பேர் வந்து நார்த்தன் பால்ட் ஐபிஸ். நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்ல யாருக்காவது இந்த பேர் தெரிஞ்சா சொல்லுங்க, கன்வெர்ட் பண்ணி. இன்னொன்னு, இதோட பேர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம நிறைய கிராமப்புறங்கள்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இதோட பேர் வந்து அரேபியன் பேரை விடுங்க, நம்ம ஊர்ல இதுக்கு பேர் கின்னிக்கோழி. கின்னிக்கோழியோட முட்டை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, உடம்புக்குலாம் நல்லா ஹெல்த்தியா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நீ சாப்பிட்டுருக்கியா? நான் கின்னிக்கோழியே சாப்பிட்டுருக்கேன், முட்டை மட்டும் இல்ல. இது வந்து கின்னிக்கோழி தான். இது ஒரு கோழி, ஒரு வகையான கோழி. ரோபோட் மாதிரி, அது கரெக்டா பார்க்க ஒரு ரோபோட் மாதிரி இருக்குல்ல. ரோபோட் கால் பத்தியா? ஆமா, கால் அப்படி இருக்கு இந்த மாதிரி. ஆனா ஃப்ளமிங்கோக்கும் இது மாதிரி தானே இருக்கும் இல்லையா? ஃப்ளமிங்கோவும் எங்கேயாச்சும் இருக்குமா இருக்கும், நம்ம தேடி பார்க்கணும். நம்ம கின்னிக்கோழி கேட்டு மட்டும் போட்டிருக்காங்க. இல்லைன்னா நம்ம அப்படியே பிடிச்சிட்டு போய் வீட்டில் போய் ஒரு கறி வச்சிருக்கலாம். வெளியே வாடா, ஆம்பளையா இருந்தா வெளியே வாடா, வாடா வந்து பாடுறா டேய். ஆனா என்னதான் இருந்தாலும், இவ்வளவு பறவைங்க இருந்தாலும் நம்ம ஊர்ல உள்ள பீகாக் இல்லைன்னா ரொம்ப மனசு வருத்தமா தான் இருக்குல்ல. உனக்கு அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்கா? இது வந்து பொம்பளை பீகாக் மாதிரி இருக்கு. இந்த ஆம்பளை பீகாக் மாதிரி அந்த பெருசா தோகையெல்லாம் விரிச்சிட்டு அது தாண்டி கெத்து. அங்க பாரு, ஈகிள் மாதிரி இருக்கு. ஆனா ஈகிள் இல்ல. அப்படியா? அங்க பாரு, அங்க பாரு. அது ஈகிளோட தம்பி, பீகிள். சம்மடா. வாவ், இந்த பிளேஸ் வந்து வொர்த் ஃபார் தி மணியான்னு சொல்லுங்க. யா, கண்டிப்பா 15 dirhamsக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இன்னுமே நிறைய இருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க கடுகடுன்னு போயிடலாம். வெளியே வாடா டே, வெளியே வாடா. அப்படியே பொரிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா செமையா இருக்கும். காடை குஞ்சு மாதிரி இருக்க. ஒன்னு அப்படியே பொரிச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கீங்க, செமையா இருப்ப நீ. அவனோட லுக்க பாரு. ஆமா, என்னடா பண்ணிருவேங்கிறான். அவன் லுக் எப்படி தெரியுமா இருக்கு? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வாடா, வந்து வாடா. அப்படி கிளாஸுக்குள்ள இருக்கிற தைரியத்துல தான் நீ பாத்துட்டு இருக்க. வெளியே வா, வந்து பாரு, புடிச்சிட்டு போய் அப்படியே சாப்பிட்டுருவேன் மொத்தமா. ஒன்ன மட்டும் இல்ல, உன் தம்பி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சாப்பிட்டுருவேன்டா. வாடா, வெளியே வாடா. ஆம்பளையா இருந்த வெளியே வாடா. அது கேர்ள்னு நினைக்கிறேன். ஆம்பளையா பொம்பளையா இருந்த வெளியே வாடி, வாடி வாடி வந்து பாருடி. வாவ், இது என்னடி ஸ்டாண்ட் ஆகி? ஒரிஜினல் தானா? யாரோ ரிங்கு கேட்டாங்களே புறாக்கு, அதுல ரிங் போட்டு விட்டுருக்காங்க பத்தியா. காலில் ரிங்கு இங்கேயும் போட்டிருக்காங்க. ஒருவேளை இது வந்து இதுங்களோட இதுன்னு நினைக்கிறேன், ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இந்த புறா ஸ்டேடியத்துல உள்ளதுதான் கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கும். ஐடென்டிஃபைங் ரிங்குன்னு நினைக்கிறேன். அது வாத்துன்னு நினைக்கிறேன்ல. அது சென்டர்ல நிக்கிறது பாரு, வாத்து மாதிரி இருக்குல்ல. வாத்தும் கொக்கும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க எல்லா பறவைகளும். இதோட பேரெல்லாம் இங்க இருக்குது பாரு. ரஃப், இதோட பேர் ரஃப். வாத்து மாதிரி இருக்கிறதோட பேர் ரஃப். ஆனா நம்மளுக்கு வந்து பெருசா இந்த மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு வந்து கொக்கு தான்.
அதுக்கு நம்ம பேரெல்லாம் வைக்க முடியாது. நெட்டையா ஆமா. கால் நீளமா இருந்தாலே அது கொக்கு கொக்கு பாறை பாறை கோழி பாறை பாறை ஆனா அந்த நெட்டைகளும் போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாம் மேல இருந்து வெளியே போயிடும்ல, பறந்து வெளியே போயிடும்ல. ஸோ அதனால மேலே பாரு, அங்கே பீஜன்ஸ் எல்லாம் மேலே இருக்குது. ஏய், உன்னை பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இந்த வின்னர் படத்துல வந்து கன்னி என்ன கன்னி கடல் கன்னி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரியே இருக்கிறடி நீ. கடல் கண்ணினா நீ அந்த வடிவேல் காமெடி பார்த்திருக்கியா? பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா உனக்கு தெரியாது. சத்தியமா தெரியல. 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. கலாய்க்கிறியா இல்ல இது பண்றியா? ஏய், செமையா இருக்குது. நீ வந்து கடல் கன்னி. இங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே டீடைல்டு வெர்ஷனா உங்களுக்கு இந்த ஸ்லைடு கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, வந்ததுலயே ஸ்பெஷலான பிளேஸ் தான் இது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஐயோ ஏன் மைனா எல்லாம் இருக்கு தெரியும், நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி மைனா. ஒரு நிமிஷம், மைனா இருக்கா? ஆமா, மைனா இருக்குது. ஆஹா, பொண்ணுங்களுக்கு பிங்க் கலர்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிங்க் கலர்ல பேர்ட்ஸ், ஃப்ளமிங்கோ. ஆனா இன்னொன்னு நீ நோட் பண்ணியா, இந்த இடம் வந்து அவங்க வந்து சாங்சுரி மாதிரி வைக்கல, ஃபுல்லா அடச்சியெல்லாம் வைக்கல. கலர் வேற மாதிரி இருக்கு பாருங்க. பிங்க் பிளாக் கலர் இருக்குல்ல, பிளாக் பீச் கலர்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கு. செமையா இருக்குது. ஃப்ளமிங்கோ அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் பறவைகள் நம்ம ஊர்லலாம் இருக்கும்ல, நம்ம ஊர்லலாம் வைல்ட் லைஃப் சாங்சுரி மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு கண்ட்ரில இருந்தும் வந்து இங்கே வந்து அது செட்டில் ஆகிடும் அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒருவேளை அங்கே எங்கன்னு முட்டை போட்டு வச்சிருக்கும் அந்த மாதிரி. ஏய், இங்கே பாரு எவ்வளோ பெரிய, இது என்னன்னே தெரியல இதுக்கு பேரு. அப்படியே கறி ஆஸ்ட்ரிச் மாதிரி இருக்கு. எல்லாமே பேர்டு தான். இவர் எங்க நாட்டாம மாதிரி நடந்து போறாரு. நாட்டாம பாதம் பட்டா தீர்ப்ப மாத்திராத. அடியே, இதை பார்க்கறதுக்கு செம முரட்டுத்தனமா இருக்குடி. அடிச்சோன்னு வச்சுக்கேன் ஒரு ஊரே சாப்பிடலாம் போலுக்கு, அவ்வளவு பெருசா இருக்கு. இதோட முட்டை எங்கேயாவது போட்டிருந்தா தேடி பார்த்தா கிடைக்க மாட்டேங்குதே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. முட்டை இருந்தா கூட 2 நாள் வச்சு சாப்பிடலாம் போல. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒண்ணாடா. நாம இங்க போடா, அப்படி போடா. ஒரு நாள் தங்க. நான் தான் உங்கள் பியர் கிரில்ஸ். இது ஒரு அடர்ந்த காடு. நாம இங்க வந்து எப்படி ஒரு நாள் தங்க போறோம் அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்டே டியூன்ட். இந்த மாதிரி காடெல்லாம் நம்ம வந்து இங்க பார்க்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். இங்க வந்து டெசர்ட் தான் எப்போ எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி காடு பார்க்குறோம். வாங்க, இங்க நம்ம ஸ்டே பண்ணலாம். இப்போ நாங்க காட்டுக்குள்ள போக போறோம். அதுவும் வண்டியில போக போறோம். நடந்து கால் வலிக்குது, நல்லா வண்டியில போவாங்க. வாங்க, ஏய் சீக்கிரம் வாங்க, அந்த பியர் கிரில்ஸ் வாங்க. வண்டியில இருந்து போறோம். வாங்க. டேய் வலன், நிறைய பீன்ஸ் இருக்குடா. இத வச்சு சமைச்சு உனக்கு தரட்டுமா? நான் உனக்கு கொஞ்சம் தரேன், உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் தரேன். சேர்த்து சாப்பிட்டு செத்து போங்கடி. ஒரு உயர் அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? இவனை விடக்கூடாது. இந்த பீன்ஸ் அரைச்சு ஒரு கூட்டு போட்டு கொடுத்துருவோமா? நாளைக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான். அம்மா வந்திருக்கோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். அனிமல் பார்த்துட்டு இருந்தோம், ஃபின்னிக்கும் பார்த்தோம், வேறு பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். ஆமா. அப்போ இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னா நீங்க வந்து வாசெத் வெட்லேண்ட் அப்படின்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடத்த பார்த்தாலே ஃபுல் க்ரீனரியா இருக்கு. பார்க்கும்போது வந்து மனம் வந்து குளிர்ச்சியா இருக்கு, ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருக்கு. நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது ஒரு நாள் நல்ல கிளைமேட் இருக்கும்போது இந்த இடத்துக்கு வாங்க. இப்போ வந்து கிளைமேட் நல்லா இருக்கு. ஒரு 3 o'clock இங்கே 3 o'clock முன்னாடி இங்கே ரீச் ஆகுற மாதிரி பாருங்க. செம்மையா இருக்கு. திஸ் பிளேஸ் இஸ் கால்டு ஹெவன் இன் துபாய். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம மச் அவைட்டட் ஒரு ரைடு வந்திருக்கு, அவுட்டோர் ரைடு. இதில் வந்து நம்ம சுற்றி போய் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஒரு லேக் இருக்குது, அந்த லேக்கை சுற்றி நம்ம பேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம், உங்களுக்கு சொல்கிறோம். இதெல்லாம் பார்க்க நம்ம ஊரில் உள்ளடி காட்டு புதர் அடர்ந்த ஏரியா மாதிரி இருக்குல்ல, செமையா ஒரு காட்டு புதருக்குள்ளடி இப்போ போயிட்டு இருக்கிறோம். ஓஹோ, நைட்டெல்லாம் வந்தோம்னு வச்சுக்கேன், நைட்டெல்லாம் வந்தோம்னா அப்படியே பேயெல்லாம் அப்படியே உங்கெல்லாம் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கோம். தக்கிட்டு 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 தைனா.
இங்க பத்தி அங்க வந்து அந்த பார்க்கிங்ல உட்கார்ந்து இருக்கிற பெஞ்ச் எல்லாம் இருக்கா அதெல்லாம் எதுக்கு தெரியுமா நைட் எல்லாம் பேய்ங்கெல்லாம் வந்து அங்க வந்து நடனம் ஆடும் அதுல வந்து சென்டர்ல வந்து கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டு பேய் வந்து இல்ல ஏரியா இருக்கும் பேய் வந்து வெளியில நடனம் ஆடல ஒரு வண்டிக்குள்ளே ஒரு பேயை கூட்டிட்டு இங்க பாரு உள்ள வந்து ட்ரெக்கிங் போறாங்க பாரு நடந்தே போறாங்க நம்மளோட நடந்து வந்திருக்கலாம் வாவ் செமையா இருக்குல்ல இதெல்லாம் பார்க்க நம்ம ஊர் இந்த திருநெல்வேலி அப்படியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல உள்ளாடி பாரு அந்த என்ன சொல்லுவாங்க என்ன நிலங்கள் அதுங்க சதுப்பு நிலங்களா ஏன் மழை நேரத்துலலாம் இங்கெல்லாம் அப்படியே வந்து ஃபுல்லாக மழையாயிடும் ஆக்சுவலாக இங்கே பாரு இதுலலாம் நனைஞ்சுதான் இருக்கு பாருங்க மரத்துக்கு எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்காங்க ஏன்னு சொல்லு மஞ்சள் கரமா இருக்கிறதுக்கா அப்படி இல்லை இது வந்து மஞ்சள் மரம் அப்போ நீ மற்றவங்க எல்லாம் ஏன் பச்சையா இருக்குன்னு கேட்பாங்க உன்ன மாதிரிப்பட்டவங்க எல்லாம் அப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியணும்ல இது வந்து மஞ்சள் மரம்னு அதுக்கு தான் பெயிண்ட் அடிச்சு நான் அடிச்சு விட சொன்னேன் இது அடிச்ச மாதிரி தெரியலடி உண்மையாவே அப்படிதான் இருக்குதா என்ன இல்லையா உரிச்சிருக்காங்களா நிஜமாவே அப்படிதான் நிஜமாவே அப்படிதான் இருக்கு ஒருவேளை அதோட பட்டையை உரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெளியே இருக்கிற பட்டையை ஏதோ ஒரு காட்டு சுந்தரா டிராவல்ஸ் வருதுடா எனக்கு என்னமோ நம்மள எங்கேயோ சிங்கம் புலிட்ட கொண்டு விட்டுருவாங்கன்னு தோணுது பயமா தான் இருக்கு சுந்தரா டிராவல்ஸ் இருக்கிறது வந்து அழகா இருக்குல்ல யூஏயில் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் அதுவும் அழகா செடி கொடின்னு அப்படியே நான் என்ன செத்து போயிட்டேனா என்ன தாண்டி கொண்டுகிட்டு இருக்க அந்த படத்துல அந்த பாட்டுல அவ செத்து போயிருவா அதனால அவன் ஒரு ப்ளூ கலர் பஸ்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் எல்லாம் ஆசைதான் நடக்குமா இங்க பாருங்க வெட்லாண்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல குளம் மாதிரி இருக்குல்ல குளம் செமையா இருக்கு நிறைய பேர்ட்ஸ் நிறைய இருக்கு தண்ணி நிறைய இருக்கு அப்புறம் இந்த ரைடு நல்லா இருக்கு கிட்டத்தட்ட அங்க ஓடி சுத்தி இப்படி இங்க வருது செம்மையா இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் ரைடு இருக்குது அங்கங்க அப்சர்வேஷன் பாயிண்ட் அப்படியெல்லாம் இருக்குது நீங்கெல்லாம் இங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரமா வாங்க எங்களை மாதிரி லேட்டா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க அந்த பேர்ட்ஸோட எச்சத்தோட ஸ்மெல் இருக்குல்ல லைட்டா ஆமா நல்லா இருக்கு இந்த இடம் பார்க்கிறதுக்கே செமையா இருக்கு ஃபுல் வாட்டர் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர்ட்ஸ் பறக்குது என் பொண்டாட்டி கூட பறக்குறா பாருங்க காலாட்டும் காற்றே வா அப்படி ஒரு சாங்கே போட்டுட்டு அப்படியே போகலாம் அங்கே இருக்கிற அந்த இதில் கொண்டு இப்போ நம்மளை விட்டுருவாங்க நம்ம அழகாக நின்று வியூ பார்த்துக்கலாம் இதில் நின்றுட்டு வாங்க இப்போ நம்ம அப்சர்வேஷன் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் பேர்ட்ஸ் அப்சர்வேஷன் பாயிண்ட்டு நிறைய பேர்ட்ஸ் இருக்கும் அங்கங்கே இது இருக்குது அது என்னது பைனோகுலரா அது இருக்குது ஆமாம் இது வந்து நம்ம கேரளாலயோ தமிழ்நாட்டிலயோ இல்லை இது வந்து யூஏஇ ஷார்ஜா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு நம்ம சுத்தி பாத்துக்கலாம் பட் வாட்டர்லாம் டச் பண்றதுக்கு அலோட் இல்ல அங்க வந்து எல்லா இடத்துலயும் கம்பி வேலி போட்டுருக்காங்க ஃபிஷஸுமே இருக்கு ஃபிஷஸும் இருக்கு இருக்கா முடிச்ச அன்னைக்கு கறி தாண்டி என்னடா ஒண்ணுமே தெரியல ஏதாச்சும் மீன் பிடிச்சா கிட்டத்தட்ட அங்க தெரியுதுடா ஆமா அது ரொம்ப லாங் சைட் அது ரொம்ப லாங்கா தெரியுது ஆமா உங்க வீட்ல ஏதாவது நடந்தா கூட இங்க இருந்து பாத்துக்கலாம் ஏய் இங்க பாரு ஃபிஷ் ஏய் ஜினா இங்க பாரு குட்டி குட்டி ஃபிஷ் வருது ஃபிஷஸ் எல்லாம் நிறைய இருக்கு இந்த இதுலயே வருது ஆமா இங்க பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஃபிஷஸ் இருக்கு செமையா ஓடிட்டு இருக்கு எல்லாமே கத்தி ஏய் மான் எல்லாம் இருக்கு நீங்க பாருங்க இந்த வண்டியில தான் நாங்களும் போயிருந்தோம் ரைடு வந்து பர்ஃபெக்டா செம்மையா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் கிட்ஸுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர்ட்ஸு மான் மயில் குரங்கு தேன் என்னென்ன பார்க்கணுமோ எல்லாமே பார்க்கலாம் வேற மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஏஇயில் இதெல்லாம் பார்க்குறது ரேரு ஸோ அதை பார்க்கணுன்னா இங்கே வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.